வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். வாசல். வேலியை வெட்டி அமைத்த ஒரு சாதாரண பொட்டு வாசல்தான் இன்று காணாமல் போன ஒரு குட்டி வாசல். 2 குடும்பங்கள் தமக்குள் இரத்தமும் சதையுமாக பழக அன்று வழிகாட்டிய ஒரு ஆன்மீக வாசல். ஒரு குடும்பம் பசி கிடக்க மற்ற குடும்பம் வயிற்றை நிறைக்காத சூழ்நிலையை உருவாக்கிய ஒரு அமுத சுரபி வாசல். ஏதாவது ஒரு வீட்டில் பதுங்கு குழி இருந்தாலே போதுமானது என்று தீர்மானிக்கும் அளவுக்கு சிந்திக்க வைத்த ஒரு புரிந்துணர்வு வாசல். ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்திருந்தால் 2 குடும்பங்களும் சேர்ந்து வரவேற்க வழி சமைத்த ஒரு அன்பு வாசல். ஒரு குடும்பத்தில் யாருக்காவது சுகவீனம் என்றாலும் அர்த்தசாம பொழுதிலும் ஓடிச் சென்று அமிர்தாஞ்சனம் எனும் பெனடில் வாங்க வழிவகுத்த ஒரு அவசர வாசல். வளர்ப்பு நாய்க்கு கூட தனக்கான எஜமானர் வீடு எது என்பதை அறியாமல் இந்த 2 வீடுகளில் எதற்கு புதிய முகங்கள் வந்தாலும் வேற்றுமை பாராமல் ஒரே மாதிரியாக குறைத்து துரத்திய ஒரு பொது நோக்கு வாசல். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதம் வந்தபோதெல்லாம் ஓடி வந்து சமாதானப்படுத்திய மற்ற குடும்பத்தின் ஒரு சகோதரத்துவ வாசல். விளையாடும் குழந்தைகள் ஒருவரை ஒருவர் ஒளித்து பிடிக்க 2 வளைவுகளில் தாராளமாய் இடம் தந்த ஒரு குழந்தைகள் வாசல். ஒரு குடும்பத்தின் உறவுகள் விருந்துக்கு அழைக்கப்பட்ட பொழுதுகளில் அவசரத்துக்கு எடுத்து வந்த மேலதிக பீங்கான் கோப்புகளுக்கான ஒரு இரகசிய வாசல். சத்தத்தின் அளவை குறைக்க ஒரு வீட்டில் தொலைக்காட்சி பெட்டியும் மற்ற வீட்டில் ஜெனரேட்டரையும் வைத்துவிட்டு மின் வயர் இழுக்க பயன்படுத்திய ஒரு தூரத்து வாசல். 2 குடும்பத்து கிழவிகளும் தத்தமது வீட்டு அத்திவாரத்தில் குந்தியிருந்தபடி ஒருவரையொருவர் முகம் பார்த்து பேச வாய்ப்பாகி போன ஒரு தலைமுறை வாசல். ஒரு வீட்டின் குழந்தை பரீட்சைக்கு சென்ற போதெல்லாம் அடுத்த வீட்டிலிருந்து அவசரமாய் ஓடி வந்து வாழ்த்தி அணிவித்த திருநீற்றின் ஒரு நம்பிக்கை வாசல். இராணுவம் அறிவிக்கும் கடுமையான ஊரடங்கு சட்டங்கள் எதற்கும் செல்லுபடியாகாத ஒரு உள்ளக வாசல். இப்படி பல புரிந்துணர்வுகளை வளர்த்த இதய வாசல் ஒன்று இன்று நவீனமயமாகி விட்டபின் பொறாமை வாசலாக மாறிப்போனது. அந்தந்த வீட்டு குழந்தைகள் வளர்ந்து திருமணமாகி புதிய உறவுகளாய் வந்த மருமக்களுக்கு அது ஒரு அருவருப்பு வாசலாக மாறிப்போனது. புதிய சந்ததிகளுக்கு பிரைவேசி என்ற போர்வையில் மதில் கட்டி மறைக்க வேண்டிய சுதந்திரமற்ற வாசலாக மாறிப்போனது. இந்த மாற்றங்களுக்கு சாதகமாக தத்தமக்குத்தாமே அவரவர் வைத்து கொண்ட பெயர்தான் டிஜிட்டல் உலகம். அன்று இந்த பொட்டினூடாக தலை நிமிர்ந்து வந்தவர்களுக்கு இன்று தலைக்குனிவை ஏற்படுத்துகிறதாம் இந்த வாசல். இதே அயலவன் இன்று தம் வளவுக்குள் நுழைவதை கண்காணிக்க வாசலுக்குள் டிஜிட்டல் நாய் என சிசிடிவி கேமரா. சொர்க்கங்களில் வாழ்ந்தவர்கள் சலிப்படையும் போது இப்படித்தான் சில நரகங்களையும் சுற்றி பார்க்க ஆசைப்படுவதுண்டு. ஆனால் என்ன, அது நரகம்தான் என்று உணர்ந்து கொள்ளும் போது அன்றொரு நாள் தமது சொர்க்க வாசல் அடைக்கப்பட்ட வரலாற்றை அந்த சன்னதி அறியாமல்
தெரியாமலும் அந்த நரகத்திலேயே வாழ்ந்தும் மறைந்தும் போயிருப்பர். நவீன புரட்சி இன்றுதான் தோன்றித்தனமாக எதையோ எல்லாம் எதிர்பார்த்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. அயல் வீட்டவன் யார் என்பதை அறியாத மூடத்தனமும், யாரையும் தேவையில்லை என்கிற அகங்காரத்தனமும் தன்னிச்சையாக இன்றி வேரூன்றி நிற்கிறது. இந்த போக்கின் நாளைய விஸ்வரூபம் பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த கட்டுரை தற்காலிகமாக இங்கே முடித்து வைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.